யோவான் 8:11 கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ இன்றைக்கி நான் திரும்ப தப்பு பண்ணிட்டேன்னு உள்ளுக்குள்ளே குற்றம் இருந்தாலும், கர்த்தர் என்னை ஜட்ஜ் பண்ணுவாரான்னு பயம் வந்தாலும், இயேசு நம்மளை ஒருபோதும் தப்பு சொல்ல மாட்டார். நம்ம பர்ஃபெக்டாக இருந்துட்டு அவர்கிட்ட வரணும்னு இல்லை, எப்படி இருக்கிறோமோ அவர் நம்மளை ஏற்றுப்பார். எல்லாத்தையும் யாருக்கும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே சுமந்திருந்தாலும், இந்த தப்பை இயேசு மறக்க மாட்டாருன்னு கேள்வி வந்தாலும், அதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அவர் என்றைக்கும் நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாருங்கிற நம்பிக்கையில் இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு குட்டி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. இயேசுவே, எங்கள் தவறுகளுக்கு மேலே உங்கள் கிருபை பெருசாக இருக்குதுன்னு இன்றைக்கி எங்களுக்கு நீங்கள் புரிய வச்சதுக்கு நன்றிப்பா. இந்த நாள் குற்ற உணர்வோடு இல்லாமல் உங்கள் அன்பு மேலே நம்பிக்கை வச்சு நடக்க எங்களுக்கு அமைதியை கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன்.